இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநர் பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். சார், கடந்த வாரம் நாம ஆயில்ய நட்சத்திரம் பத்தி பேசணும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கான காரணம் சார்? கேட்டை நட்சத்திரத்தோட அதிபதிமா பொதுவாக புதன் பகவான். விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். இந்த புதனும் செவ்வாயும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் தைரியமும் சாதுரியமும் நிரம்ப பெற்ற ஒரு கிரக அமைப்பு. பொதுவாக இவங்களோட அமைப்புகளில் பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ உதாரணமாக நம்மளோட முன்காலகட்டத்தில் பார்த்தா, இந்த தைரிய சாதுரியம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறனால தாம்மா நம்ம அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குற சடங்கே வைப்போம். எந்த ஒரு சூழல் வந்தாலும் அம்மியை போல் மனதிடமாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறனால. இந்த அருந்ததி எதனால் பார்க்குறோம் அப்படின்னா, அருந்ததி அம்மா மிகப்பெரிய சாதுரிய திறமை கொண்டவங்க. அதுக்கு அவர் சின்ன 2 லைனில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா கூட, அருந்ததியோட கணவர் வசிஷ்டர். வசிஷ்ட மாமுனி தன்னோட தந்தைக்கு நீத்தார்கடன் செய்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் போய் அவங்கள அழைப்பாங்க. விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இயல்பாகவே அவங்களுக்கு சென்ம பகை கொஞ்சம் இருக்குது. பொதுவாக அதனால் விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுவார்னா, நான் உங்கள் இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் 1008 காய்கறியில் உணவு தயார் பண்ணணும் அப்படிம்பாரு. உடனே வயசர் கேட்டு அம்மாட்ட அவங்ககிட்ட சொல்லுவாங்க, கரெக்டாக இருந்ததுக்கிட்ட. அவங்க வர சொல்லுங்களே, பரவாயில்ல நான் பண்ணிடுறாம்பாங்க. அதே மாதிரி நாட்கள் வரும். சாப்பிட வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பலாக்காய், அதே மாதிரி பலா கூட்டு வச்சு, அதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா பிரண்டை அந்த கூட்டை வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இவங்க பாகக்காய் கூட்டு, வாழைக்காய் இதோட இது பண்ணுவாள். என்ன நான் 1008 கூட்டு கேட்டேன், நீங்கள் 4 கூட்டை வச்சுட்டு 1008 கூட்டுன்னு சொல்லிடணுன்னே. அப்போ அந்த அம்மா அழகாக 2 வேளை ஒரு பாட்டை பாடி, அதாவது பலாக்காய் 600 காய்க்கு சமம், அதே மாதிரி பிரண்டை 300 காய்க்கு சமம், பாகக்காய் 100 காய்க்கு சமம், வாழைக்காய் 8 காய்க்கு சமம்ட்டு 1008 காய் சொன்னோன்னே அந்த அம்மாவோட புத்திசாலித்தை கண்டு விஸ்வாமித்திரரை வியந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுப்பாங்க. அப்படி வரம் கொடுத்துருப்பாங்க. அப்பேற்பட்ட பொதுவாக அந்த தைரியமும் சாதுரியமும் பெற்ற அந்த நட்சத்திரம் எது அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா, கேட்டை நட்சத்திரத்தை தலைப்பையனை கட்டிட்டான் அப்படின்னா, பொதுவாக பழமொழி உண்டுமா, தலைப்பிள்ளை வாழ்ந்தால் தலைமுறை வாழுங்கிறது பழமொழி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த தலைமகனுக்கு கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த வாழ்க்கை தெளிவாகும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு அண்ணனை ஒரு அப்பாவாக எல்லாமே பார்த்தாங்க. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் எடுத்தோம்னா, ராமாயணத்தில் நீ எடுத்துக்கிட்டே அப்படின்னம்னா, அவர் வனவாசத்துக்கு போகும்போது அந்த பரதன் அவரோட சிம்மாசனத்தில் உட்கார மாட்டார். அதுக்கு பதிலாக எங்கள் அண்ணனோட பாதுகை தான் அந்த சிம்மாசனத்தில் அமரும்னு சொல்லிட்டு அந்த பாதுகை தான் சிம்மாசனத்தில் இருக்கும். அண்ணன் மேலே அவ்வளோ பெரிய உயிர். அதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் மகாபாரதத்துக்கு வைங்களேன், தர்மர் சொல்கிறத தான் கேட்பாங்க. தர்மர் உங்களுக்கு தெரியாதில்ல, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வச்சு கடைசியில் கட்டிய மனைவியை கூட வச்சு சூதாடிக்கிட்டு இருப்பார். அப்போ மற்ற 4 பேரும் வேடிக்கையாக தான் பார்ப்பாள் ஒழிய அண்ணன் பண்ணுறது தப்புன்னு யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணனோட வாக்கு அப்படி ஒரு தெய்வீக வாக்காக அவங்க கருதுனாங்க. அப்படி நம்ம சமுதாயத்தில் அந்த மூத்தா மதிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறனால தான். இப்போ உதாரணம் பார்த்தா, எங்களோட தாத்தாவோட 4 பேர் பிறந்தாங்க, எங்கள் பாட்டனோட 7 பேர் பிறந்தாங்க. அந்த மூத்தவர் சிறப்பாக இருக்கணும். அதே உதாரணத்துக்கு மூத்த ஆளை விட்டுப்புட்டு 3வது ஆளுக்கு கொண்ட கேட்டத்தில் கட்டினோம்னா அப்போ அவர் மேலே ஆயிடுவார், மூத்தவர் டம்மி ஆயிடுவார். அந்த காரகத்துக்காக தான் மூத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம கொண்டு அவங்களோட காலகட்டம் இந்த கேட்டையை கேட்டு கேட்டு பார்த்து அந்த மூத்தவருக்கு அவங்க கட்டி வச்சாங்க. அப்பேற்பட்ட அந்த கேட்டை நட்சத்திரத்தோட அமைப்பை பொறுத்தவரையுமா, கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அவங்க சாதுரிய தன்மை பெற்றவங்க. அவங்களோட பேச்சை கேட்டு நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக கோட்டை கட்டி வாழலாம். அப்படியே இல்லாட்டியும் இருக்கதை கோட்டை விடாமனாலும் வச்சுருக்கலாம். உண்மையாகவே அப்பேற்பட்ட ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம். இது எதுங்க கிரகப்படி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒன்றுமே கிடையாது. அதை நான் முன்னாடி சொன்னது தான். ஒரு நட்சத்திரங்கிறது குணத்தை மட்டுமே வச்சு அறியக்கூடியதான். இப்போ இந்த விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். அந்த களத்திர ஸ்தானத்துக்கு மூத்த சகோதர ஸ்தானம் யாருன்னா, இப்போ இந்த இடம் 5ஆம் இடம். இப்போ இந்த 5ஆம் இடத்துக்கு இப்போ மாராஸ்தானம்னா சுக்கிரன் என்ன 3, 8க்குரியவர். ஒரு ஜாதகத்தில் 2, 7, 3, 8, 7, 11 இந்த ஸ்தானஸ்தான உபயம்னு பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் 3, 8 மாறனால இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இளமையிலே ஒரு 20க்கு மேலெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சுக்கிரன் வந்துடுவார். அப்போ பாதிக்கணும். ஆனால் அதுக்கு அறவே கிடையாது. அது அப்படிப்பட்ட நட்சத்திரத்தால் 7 அளவு கூட எந்த தீங்கும் வராது. அந்தளவுக்கு உங்களோட உண்மையான லக்கண யோகத்தை மட்டும் வச்சு தான் இதை நிர்ணயிக்கணும். என்னை பொறுத்த வரைங்க கேட்டை நட்சத்திரம் ஒரு அற்புதமயமான ஒரு யோக அனுகூலம் பெற்ற ஒரு வளர்ச்சி கடாட்சியமான நல்ல நட்சத்திரம். இந்த பெண்களை உண்மையாகவே வாழ்க்கையில் ஒரு குடும்பத்துக்கு மூத்தாம் மதிப்பு கட்டினோம்னா அந்த குடும்பம் அபரிதமான ஒரு முன்னேற்றத்தை அடையும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நட்சத்திரங்கனால தான் நம்ம ஆட்கள் இப்படி சொன்னாதான் அவங்க கரெக்டாக கட்டுவாங்க. அப்படிங்கிறனால தான்
அப்போ கூட அவங்க பயமுறுத்தியெல்லாம் சொல்லலை. மூத்தவருக்கு நல்லது, மூத்தவருக்கு போனால் சிறப்பு. ஏன்னா அந்த குடும்பம் அப்போ தான் நல்லபடியாக மேன்மையாக வாழுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கருத்துனால சொன்னதான். அப்போ நம்ம சொல்கிறது இல்லையா, இப்போ காலையில் எந்திரிக்கிறாங்க, சாணம் தெளிக்கணுங்க, கோலம் போடணுங்க, அதே மாதிரி இதெல்லாம் எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக சொன்னது தானே. அந்த அடிப்படையில் தான் இவங்களோட காலகட்டங்கள். இதையும் நம்ம காலகட்டங்கள் ஒரு மக்கள் நல்லா இருக்கணும், மேன்மையான நிலை அடையணுங்கிறனால தான் இந்த கேட்டைய ரொம்ப 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 மூத்தவர்கள் கட்டி அந்த குடும்பத்தை மேன்மையாக வாழ வச்சு நல்ல ஒரு சிறப்பிதத்தை ஏற்படுத்தினாங்க. திரும்பவும் அதை தான் பல 100 பழமொழிகள் உண்டு தலைப்பிள்ளைக்கு. தலைப்பிள்ளை வாழ்ந்தால் தலைக்கடை வாழும், தலைமுறை வாழும். இப்படி பல அமைப்புகளில் கட்டாயம் இந்த கேட்டைய நிறைவாக நம்ம எடுக்கிறனால அந்த குடும்பம் மிகப்பெரிய கோட்டை கட்டி வாழக்கூடிய அளவுக்கு மேன்மையை கொடுக்கும். நன்றி. சார், ஒரு அழகான விளக்கத்தின் மூலமாக நம்ம நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார்.